ஹாய் ஆல். சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனையும் ஹஸ்பண்ட் சமைச்சிட்ருக்கிறத பார்த்தா எவ்வளோ ஒரு சூப்பர் மார்னிங்காக இருக்கும்ல. ஃப்ரைடே வரைக்கும் நான் சமைப்பேன். சாட்டர்டே மோஸ்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் செஞ்சு தருவார். கார்ன் இருந்தது. யூஸ்வலாக கார்ன் சும்மா சாலட் மாதிரி சாப்பிட்டுப்போம். பட் இந்த வாட்டி அவர் சாலட் மாதிரி தான் செய்கிறேன்னு சொன்னார். நான் வந்து இந்த மாதிரி சாண்ட்விச் பிரெட் வந்து வேஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்துட்டாரு. அது வரைக்கும் நானும் ஆதிரனும் பால்கனியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாண்ட்விச்காக. வீக் ஃபுல்லாக நம்ம சமைச்சிட்டு வீக்கெண்டில் யாராச்சும் நம்மளுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். என் அப்பா வந்து என் அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார், பட் குக் பண்ண மாட்டார். மற்றவங்க குக் பண்ணி நம்மளை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது வந்து ஒரு தனி ஃபீல். அது எவ்வளோ ஹெல்ப் நம்மளுக்கு கிடைச்சாலுமே பட் குக் பண்ணி தரது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபீல். இதெல்லாம் ஷூட் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் ட்ரூலிங்காக இருந்தது. சீஸ்லாம் போட்டு செம்மையாக இருந்தது பார்க்கவே. என்ன ஒரு சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா சாண்ட்விச் மேக்கர் வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் சீல் பண்ணும். இது வந்து நாங்கள் சாப்பிடும்போது அந்த உள்ளே இருக்க ஸ்டஃப்லாம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. நாங்கள் யூஸ்வலாக அதிகமாக சாண்ட்விச் செய்ய மாட்டோம். ஸோ எங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லை. இப்போவுமே வாங்குகிற ஐடியா கிடையாது. எப்போயோ ஒன்ஸ் இன் ஆயில் தான். மோஸ்ட் ஆஃப் காலையில் சாலட்ஸ் தான் எடுத்துப்போம். அன்றைக்கி எங்களுக்கு இந்த சாண்ட்விச் சாப்பிட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் பசிக்கவே இல்லை. எல்லா பொண்ணுங்களுக்கும் அம்மா வீட்டுக்கு போகிறது ஒரு ஃபீல்னா, எனக்கு என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹஸ்பண்டோட எங்கள் வீட்டில் வீக்கெண்டில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். வீக்லி 5 டேஸும் நான் வெயிட் பண்ணுவேன் வீக்கெண்டுக்காக. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு யூஸ்வலாகவே அங்கே அன்னைக்கு என்ன நான்வெஜ் வாங்கி செய்யலாம் மத்தியானத்துக்குன்னு சொல்லி ஒன்றாவே வாங்க போவோம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறையா ஆர்டர் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு நைஃப் செட் வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஹஸ்பண்ட் ஆர்டர் போட்டிருந்தாரு. ரியலி வர்த். இது செம்ம சூப்பராக இருந்தது. வீட்டில் வந்து இந்த மீட் கட் பண்ணுறதுக்குலாம் ஒரு பெரிய கத்தி வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு செட்டாகவே இருந்தது. சூப்பராக இருக்குது. செம்ம ஷார்ப்பாக இருந்தது. வித் ஒரு பெரிய சிசரோடு வந்திருந்தது. ஹஸ்பண்ட் வந்து இந்த நைஃப்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவார். நான் வேணான்னு சொல்வேன். மோஸ்ட் ஆஃப் வந்து ஜெர்மன் மேட் நைஃப்ஸ் தான் வாங்குவார். பட் அந்த நைஃப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நைஃப் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.